அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை கேட்போம் வாயிலாக நம்ம பார்க்க போகிற கருத்தும் கதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானம்னா என்ன? இறைவன் சொல்லுவார், இறைவனுக்கு இந்த சாங்கியம் இப்படியெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் சேர்ந்தால் இறைவனை எளிதில் அடையலாம். இதெல்லாம் செஞ்சு செலவுகள்லாம் செஞ்சு தான் இறைவனை எளிதில் அடைய வேண்டுமா? இல்லை, இறைவன் சொல்கிறாரு, இறைவன் தான் அன்பு. அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அன்பே தான் சிவம், சிவன் தான் அன்பு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருமூலர் கூட சொல்வார், அன்பு சிவனும் அன்பையும் வேறுன்னு சொல்கிறது அறிவில்லாதோடைய செயல் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது இறைவனை அடைவதற்கு உண்மையான வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டுரங்கருடைய மிகச்சிறந்த பக்தனாக விளங்கக்கூடியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் அப்படிங்கிறவர். அந்த ஏக்நாத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு முறை யாத்திரை செல்கிறாங்க. யாத்திரை சென்றுட்டு அவர் கூட வந்து ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வரக்கூடிய பாதை எப்பேற்பட்ட பாதைங்கன்னா, ரொம்ப வந்து பாலைவனம், ரொம்ப வந்து தண்ணியே கிடைக்காது, அப்படி வந்து ஒரு சிரமமான பாதை. அங்கேருந்து அந்த கோயிலேருந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் எடுத்துகிட்டு வர்றாங்க. அது போக தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதாவது நம்ம போக முடியாது, காசி போனோம்னா யாத்திரை போனால் எப்படி பருவ தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும் முடியாது, அது போல் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடந்து வந்துட்டு இருக்கிற வழியில் பூரா தண்ணி தாகம் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டே வராங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே அவங்கக்கிட்ட தீர்ந்து போச்சு. சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் இன்னி கொஞ்சம் தூரம் தான் கடந்து போயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கழுதையானது உயிருக்கு போராடிட்டு கிடக்குது. நீர் இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அதை கடந்து போகும்போது இந்த ஏக்நாத் அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அடடா இந்த கழுதை உயிருக்கு போராடிட்டு இருக்குது, இதுக்கு இறுதி காலத்தில் ஒரு மோட்சம் வேணும், இதுக்கு ஒரு நிம்மதி வேணுமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீரே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கிற இந்த தீர்த்தம் மட்டும்தான். அதை என்ன பண்ணார், அந்த கழுதைக்கு எடுத்து அதோடைய வாயில் ஊற்றி அது பக்கத்துலேயே அமர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன ஒரு முட்டாள்தனம், கொஞ்சம் இருக்கிறது அந்த தீர்த்தம் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசரம் போது குடிக்கிறதுக்கு நீராக இருக்குது, அதையும் இந்த கழுதை வாயில் ஊற்றிருக்க, உன்னுடைய முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்கிறது? அது மட்டும் இல்லை, இறைவன்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகிறது நம்ம இல்லத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம், அப்படி ஒரு புனிதமான நீரை கொண்டு போய் அந்த கழுதை கொடுத்துட்டியே நீயே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை ஒரு அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி தான் இவர் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணுவார், வாங்க நம்ம கடந்து போயிடலான்னு எல்லாரும் போயிட்டாங்க. அவர் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே இறந்து போயிடுது. இவர் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு எந்திரிக்கும் போது திடீர்னு அந்த கழுதை வந்து ஒரு உருவம் தோன்றுது. அதுதான் பார்த்தீங்கன்னா அது இறைவன். தோன்றி என்ன பண்ணுறாரு, அந்த கழுதை அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல இறைவன் வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்தில் கூட உன்னுடைய நீரை கொடுத்து, உன்னுடைய அந்த புனித நீரை வந்து அந்த கழுதைக்கு கொடுத்து அதை உயிரை காப்பாற்றணும், அதே நேரத்தில் அப்படியே இறந்தால் கூட அதுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு நினச்சி அந்த நீரை நீ அர்ப்பணிச்ச பார்த்தியா, இதுதான் உண்மையான பக்தி, உனக்கே எல்லா நன்மைகளும் உனக்கே உண்டாகட்டும் சொல்லிட்டு அவர் வந்து வாழ்த்தி பாண்டுரங்கர் மறைஞ்சு போயிட்டார். இதை போய் அவர் எல்லாரும் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் போகும்போது அவருக்கு தேவையான நீர் உணவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுள் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எடுத்துகிட்டு போய் இது எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாரு. எல்லாரும் ரொம்ப வந்து வெக்கப்படுறாங்க, இந்த மாதிரி இவருக்கு இருந்த ஒரு மனித உணர்வு நமக்கு இல்லையேன்னு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்பு என்பது கடவுளுக்கு மேல் நாம் செலுத்துவது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்கள் மீதும் நம்ம செலுத்தினாலும் அந்த அன்பு உண்மையானதாக இருந்தால் அது நிச்சயமாக கடவுளுக்கு போய் சேரும். நன்றி, வணக்கம்.